நாமத்திற்கு சோத்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்த எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையின் ஊடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார். சங்கீதம் 46 அதிகாரம் 7 சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், ஜாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அன்பான சகோதர சகோதரிகளே, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறாராம். நாங்க ஆராதிக்கிற ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து அவர் எங்களை பாதுகாக்கிறார். ஜாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவரே எங்களுக்கு அரணா, அவரே எங்கள் கோட்டையா, அவரே எங்கள் தஞ்சமா, அவரே எங்கள் துருகமாக இருந்து எங்களை பாதுகாக்கிறாராம். அப்ப உங்களோட வாழ்க்கையில ஏதாவது காரியத்தை குறிச்சு வேதனையோடு கஷ்டத்தோடு துன்பத்தோடு நீங்க இருந்தீங்கன்னா எல்லாவற்றையும் சேனைகளின் கர்த்தரிடத்தில் கொடுத்து விடுங்க. அவரே அரணாய் இருந்து அவர் உங்களை பாதுகாப்பார். எந்த காரியமாக இருந்தாலும் தேவனிடத்துல கருத்துல கொடுத்துட்டு அவருக்குள்ள நீங்க சமாதானமா இருக்கும் போது சேனைகளின் கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை அவர் வழி நடத்துவார். அவர் உங்களை பாதுகாப்பார். அப்ப ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? அன்பான தகப்பனே, உண்மையை நம்பி இருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக என் தேவன் விட்டதில்லை. ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தாவே, நீங்க எங்களோடு கூட இருந்தா நாங்கள் எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள், பாக்கியவதிகள். ஆண்டவரே அப்பா, கூட இருங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதியுங்க. எங்கள் இருதயங்களின் வேண்டுதலை நீர் அறிந்திருக்கிறபடியினால், எங்கள் இருதயத்தின் வேண்டுதலை நீர் கேட்டிருக்கிறபடியினால் அதற்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் நாங்கள் உம்மிடமிருந்து பதிலை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆசீர்வதியுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமேன். நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.